ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே ஜாப்ஸ். இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 206 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/11/2020. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ப்ளஸ் அலவன்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்சி சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஸோ அவங்களுக்கான ஒரு ரெக்யர்மெண்ட் தான் இது. ஸோ டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க நீங்கள் இந்த ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, ஸோ நீங்கள் இந்த ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து சேஃப்டி சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், மெக்கானிக்கல், அசிஸ்டன்ட் கிரேட் ஹெச்ஆர், சப் ஆஃபீஸர், லீடிங் ஃபயர்மேன், அதுக்கப்புறம் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர், ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இருக்க ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கேட்டகரி 1 ஸ்டைபெண்டரி ட்ரைனிங். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் கேட்டகரி 1 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான ஸ்டைபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 பெர் மந்த் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வைஸ், அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் கேட்டகரி 1 டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, 60% மார்க்ஸோட முடித்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் கேட்டகரி 1 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்குமே பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் ஹெச்ஆர், ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் முடித்தவங்க வித் 50% மார்க்ஸோட முடித்தவங்க நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் கிரேட் ஹெச்ஆர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் F&A இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் வித் 50% மார்க்ஸோட முடித்தவங்க அசிஸ்டன்ட் கிரேட் F&A இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விதமான போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் அந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைபெண்டரி ட்ரைனிங் கேட்டகரி 1 டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக, டிசிப்ளின் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சிவில் முடித்தவங்களுக்கும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஸோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சி முடித்தவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி பார்ட் 2ல் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/11/2020. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.